Hi, hello, welcome back to my channel. இந்த வீடியோல நான் ரெண்டு விஷயங்கள் பத்தி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். ஒன்னு வந்து TNEA 2021 கவுன்சிலிங், இன்னொன்று வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா எந்தெந்த காலேஜுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம TNEA 2021 கவுன்சிலிங்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதுல வந்து 3 கேட்டகரியா நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதர் ஸ்டேட் கோட்டா அண்ட் NRI கோட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரியில தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க இந்த tneaonline.org போய் அப்ளை பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் த வெப்சைட் ஃபார் tneaonline.org. அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கேட்பாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் நீங்க ரெடியா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. டெமோ வீடியோ இருக்கு அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ, ரெக்கார்ட் டாக்குமெண்ட்ஸ், ஸோ ப்ரௌஷர்ஸ் இன் தமிழ், இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜ்லயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபுக்கு ஒரு லிங்க் இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதுல வந்து நீங்க எந்த பிரான்ச் நீங்க பார்க்கணுமோ ஆர் எந்த காலேஜுக்கு ஸ்பெசிஃபிக்கா நீங்க கட் ஆஃப் பார்க்கணும் ஆர் எந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்க்கணும்னா கூட அதுக்கு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ காலேஜ் ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கா இந்த காலேஜ் தான் நான் பார்க்கணும் அப்படின்னா அந்த காலேஜுக்கு நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் மோஸ்ட் டிமாண்டிங் கோர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். இதுக்கு நம்ம லிஸ்ட் எடுத்தோம்னா இந்த லிஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் வருது சிஇஜி கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டி. அதுக்கு வந்து ஈச் கேட்டகரி வைஸ் அந்த கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த காலேஜ்ல இந்த கட் ஆஃப்க்கு, இந்த கேட்டகரிக்கு இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் இருக்கணும் அப்படின்ட்டு. பட் இந்த இயருக்கும் இதே கட் ஆஃப் இருக்காது, கட்டாயமா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தான் நிறைய பேர் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க பேஸ்ட் ஆன் த ரிசல்ட்ஸ். ஸோ அதனால நீங்க ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட்டா உங்களோட மார்க்கை வச்சு நீங்க ரிலேட் பண்ணி உங்களுக்கு இந்த காலேஜஸ்லாம் எலிஜிபிலிட்டி இருக்குமா அப்படிங்கிற அட்லீஸ்ட் ஒரு அனாலிசிஸ் நீங்க பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வர்றப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க விரும்புற காலேஜ், ஆப்ட் பண்ற காலேஜ் அண்ட் கோர்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ அடுத்ததா வந்து இந்த தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். இப்போ நீங்க லாஸ்ட் டேட் டு ரிஜிஸ்டர் ஃபார் TNEA கவுன்சிலிங் 24th August 2021. ஸோ அதுக்கப்புறம் 25th August அன்னைக்கு அவங்க ஒரு ரேண்டம் நம்பர் எல்லாருக்கும் அசைன் பண்ணுவாங்க. அண்ட் பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்கிங் லிஸ்ட் வந்து September 4th அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க, அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 14th September 2021 இருந்து October 4th வரைக்கும் மல்டிபிள் ரவுண்ட்ஸ் போகும். The next one is other state quota. So this is for students other than Tamil Nadu state. So for them only 3 colleges are eligible under TNEA. Those are College of Engineering Gindi, Alagappa College of Engineering Gindi campus and Madras Institute of Technology Chromepet. Suppose if you want to apply for some other colleges which are Anna University affiliated, you can apply through management quota only. So end of this video I have given some of the colleges which are giving management quota admission. So for other state quota, the minimum eligibility is like HSC or other equivalent exams. A minimum average mark in maths, physics and chemistry together is for general category it is 45%, and for SC and ST it's 40%. So for other state quota also there will be a ranking list based on academic marks. So now for other state quota the link is not yet uploaded. So I have just given the previous year link. So you can just check the details. And the main document what other state quota students need to submit is a nativity certificate, which should be only in electronic form or digitally signed e-certificate. So now this is the link for Anna University other state last year link I am just showing here. So through this link only you will be able to apply for this counseling. And there is also another link like they have a counseling schedule and guidelines, instruction, everything is there in this link. Now time being you can just go and check what are the guidelines, what are the instructions they have given, and once it is uploaded or updated for 2021 this link will be available. So I'll mention all these links in the video description. You can just go through this and read the document and instructions. And totally there are 51 seats allocated for other state quota. In this slide I have given the split up of all these region wise. For example, in northern region they have 9 seats for general category and SC/ST only 2 seats. And these are falling under, these are the states or union territory falling under northern region. And for eastern region also there are 9 seats in general, and for 2 SC/ST 2 seats. And so that you can just go through the name of the state and union territory also. And similarly for western region 9 for general category and 4 for SC/ST.
And for southern region, general category 12 and SC/ST 4. And finally, Kashmiri migrant, only one seat is available. And also there are some of the guidelines they have given category wise and what are the supporting documents you need to submit. So just go through these guidelines as well. So next category is NRI quota counseling. For NRI quota also there are only 3 colleges are eligible. College of Engineering Guindy, Arakappa College of Engineering Guindy campus and Madras Institute of Technology Crumpet. So to apply for NRI quota there is a separate link under annauniversity.edu and the tuition fee for this NRI quota is USD $7,500 per year for all UG programs. Minimum eligibility criteria is average of 50% in mathematics, physics, chemistry put together. So this is the link to go and check NRI related admission application and they will upload it in later stage. Still this website shows last year dates only. So you have to keep check in this page so that you will get more updates. And also there are a lot of contact information are also given here. So you can just call in this number and get more details about your NRI quota admission process. So now there are still some colleges like Amrita Vishwa Vidyapeetham University. If you have not yet applied or if you have not yet written AEEE exam, உங்களுக்கு வந்து JEE main score வச்சு அப்ளை பண்றதுக்கும் ஒரு ஆப்ஷன் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ the last date for this is August 15th 2021. ஸோ உங்களுக்கு வந்து JEE நீங்க எழுதிருக்கீங்க நல்ல மார்க் இருக்கு அப்படின்னா நீங்க அமிர்தாக்கு கூட நீங்க அப்ளை பண்ணி ஒரு சாய்ஸ் நீங்க வச்சுக்கலாம். Now we'll see management quota colleges. So I have given some of the colleges in this under management quota and இதுக்குரிய நான் வெப்சைட் லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன் and you can go through these website links and find out the contact number of these colleges and நீங்க டைரக்டாவே கால் பண்ணியே நீங்க வந்து இன்னும் அப்ளிகேஷன் அவைலபிளா இருக்கா மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன் நடந்துட்டு இருக்கா அதெல்லாம் நீங்க டைரக்டாவே கால் பண்ணி என்கொயரி பண்ணிக்கோங்க. லைக் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர்ற எல்லா பிரைவேட் காலேஜஸும் ஒரு 35% வந்து மினிமம் 35% they will have it for management quota. அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்ல வர ஃபீக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டால இருக்கிற ஃபீக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 50,000 to 80,000 டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு சில காலேஜஸ் இன்னும் கொஞ்சம் கூட அவங்க வாங்குவாங்க. ஸோ டிசி பார்த்தோம்னா அஃபோர்டபுள் காஸ்டாக தான் இருக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டால. ஸோ டிசியில் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு தான் லாஸ்ட் டே 10th August and this is the link and they have BE, BTech and also 5 years integrated MSc Data Science which is also a very good course in TCE which is in Madurai. And the next college I would suggest is PSG College of Technology and PSG iTech College. PSG College of Technology reasonable தான் இருக்கும் ஃபீஸ் பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா. I mean it will be higher than Anna University TNA counseling fee. But iTech வந்து it will be more expensive. ஸோ உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஐடெக் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிகாஸ் சிஎஸ்சி அண்ட் ஐடி ஆர் சிஎஸ்சி ஸ்பெஷலைசேஷன் தான் இந்த தடவை நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் போனீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு வந்து இந்த கோர்சஸ்லாம் கிடைக்கும். And the next preference is Rajalakshmi Engineering College and they also have Rajalakshmi Institute of Technology. ஸோ இதுவும் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர்ற காலேஜஸ் தான். ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள் அவங்களோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். And you can just get the Google reviews and Quora போயும் question நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. அந்த ரிவ்யூஸ்லாம் படிச்சு பார்த்தா you will get to know about the feedback about these colleges. And next one is Sairam Engineering College and Sairam Institute of Technology and RMK Engineering College, Sri Venkateshwara College of Engineering. They have 50% seats through management quota. So இதுவும் நீங்க one of the college you can try out. And St. Joseph College of Engineering, JPR Group, they also have St. Joseph College of Institute. So I will be providing all these link in the description as well. So நீங்க இதெல்லாம் வெப்சைட்ல போய் பார்த்து அனலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து சூட்டபிளா இருக்குமா ரிவ்யூஸ்லாம் பாருங்க. அண்ட் வேற யூடியூப் சேனல்ஸ்லயும் இந்த காலேஜ் ரிவ்யூஸ்லாம் போட்டிருக்காங்க. Hopefully this content is useful for you. So keep sharing this information to all your friends as well. I'll come back with another interesting video. Until then, it's me Suchi signing off from you all. Bye bye. Take care.